ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. மே அப்படின்னாவே ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட், 10th 12th ரிசல்ட், அப்புறம் வந்து ஐபிஎல் ரிசல்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான ரிசல்ட்டை நோக்கி எல்லோரும் காத்துட்ருக்கோம். இதில் திஸ் ஒன், அதாவது இந்த இது வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். திஸ் ஒன் ஃபீல்ஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி நல்லா எப்படி சொல்கிறது, கம்பீரமாக காமிச்சு அதில் ஒரு கயிறுலாம் கட்டி அதில் அந்த விசில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இல்லை, ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நம்மளுடைய சுவாமியோடைய போஸ்ட்டு. ஸோ அவருடைய விஷயம் பர்சனலாக அவர் விஜய் ஃபேன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நமக்கும் விஜய் அப்படின்ட்டு சுவாமியை விஜயா பிடிக்கும் இல்லையா, காவேரி விஜய் அந்த வியூ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல ஓப்பனாக அவருடைய சப்போர்ட்டை ரிசல்ட் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வந்து பெரிய யங்ஸ்டர்ஸோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி வந்து நிறையா பேர் டிவி முன்னாடி உட்காந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப், இந்தியா பாகிஸ்தான் ரிசல்ட் மாதிரி இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறதில்ல. அந்த ஒரு டேர்னிங்கை வந்து விஜய் ஏற்படுத்தியிருக்காரு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் யார் வின் பண்ணுறாங்கிறது இருக்கும். இப்போ முன்னிலையில் சும்மா பூச்சாண்டி காட்டுற மாதிரி தான் சில முன்னிலையெல்லாம் போகும். ஓகேவா, ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு அதிகாரப்பூர்வமான முன்னிலை தெரியும். இருந்தாலுமே அதில் லீடிங்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. யார் வந்தாலும் சரி சந்தோஷம்தான். இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நான் எலெக்ஷன் பற்றி, நான் ரிசல்ட் பற்றி, என்னுடைய ஒப்பீனியன் பற்றி நான் பேசுகிறேன். இருந்தாலும் இந்த சுவாமியோட வீடியோ, ஸோ அவர் வந்து ஜனகன அப்படின்னு அந்த சாங்கை கொடுத்து அழகாக வந்து கம்பீரமாக கொடுத்துருக்காரு. விசில் போட வேண்டியதானே நம்ம சுவாமி போட்டோன்னே. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.